ஒலிம்பிக்ஸில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் அதிகம் இருந்ததால் ஒலிம்பிக்ஸ் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். கூடுதலாக 2 கிலோ எடை இருந்ததை அறிந்து தூங்காமல் உணவை தவிர்த்து இரவு முழுவதும் உடற்பயிற்சி மேற்கொண்டு 1 கிலோ 90 கிராம் எடையை வினேஷ் போகத் குறைத்ததாக தெரிகிறது. கூடுதலாக இருந்த 100 கிராம் எடை குறைக்க அவகாசம் கேட்டதற்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் மறுப்பு தெரிவித்தது. இதனால் வினேஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் யாருக்கும் வெள்ளிப் பதக்கம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரே இரவில் அதிக எடை குறைத்ததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வினேஷ் போகத்தின் அசாதாரண சாதனைகள் ஒவ்வொரு இந்தியரையும் பரவசப்படுத்தியதாகவும் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். தகுதி நீக்கம் குறித்த அவரது ஏமாற்றத்தை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டாலும் அவர் மக்களின் இதயங்களில் ஒரு சாம்பியனாக இருக்கிறார் என தெரிவித்துள்ளார். அவரது பின்னடைவு வருங்கால உலக சாம்பியன்களை ஊக்குவிப்பதாகவும் எதிர்காலத்தில் அவருக்கு பல விருதுகள் கிடைக்க வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, சாம்பியன்களின் சாம்பியன் வினேஷ் இந்தியாவுக்கே பெருமை என குறிப்பிட்டுள்ளார். விரக்தியை தன்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை எனவும் வினேஷ் போகத்தின் பின்னடைவு வேதனை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது வினேஷின் இயல்பு என குறிப்பிட்ட அவர் அனைவரும் வினேஷுடன் துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் PT உஷாவை தொடர்பு கொண்டு வினேஷ் விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் வினேஷ் குறித்து மத்திய அரசு தீர்வு காணவில்லை எனில் ஒலிம்பிக்ஸை இந்திய வீரர்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி வலியுறுத்திய நிலையில் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வினேஷ் வெற்றியை ஜீரணிக்க முடியாதவர்கள் சதி செய்திருக்கலாம் என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.